நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க நிறைய பேர் மீனுனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயும் மீன் குழம்புனா அது தனி ருசி தாங்க. எல்லாரும் வீட்லேயும் ஒரு மாதிரி வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்படி செய்வோமோ அந்த ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ வஞ்சர மீன் எடுத்திருக்கேன். மீன் பீசஸை பார்த்தீங்கன்னா நல்லா ஈவன் க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம மீனில் மசாலாவை தடவி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு மீனில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. மெதுவாக மசாலா நல்லா மீனில் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வஞ்சர மீன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மீனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது மீனில் மசாலா நல்லா அப்சார்ப் ஆகிட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி மீன் குழம்ப மண்சட்டியில் பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 போல் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் சேருங்க. நான் 30 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 15 பல்லு பூண்டு போடுங்க. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும். நெக்ஸ்ட் 3 பச்சை மிளகாய் 2ஆக கீறினது, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. நல்லா கலந்து விட்டு அடுத்து 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. இப்போ 4 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கினது சேர்த்து வதக்குங்க. நீங்கள் எடுத்துருக்கிற மீனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதும் 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு அடுத்து 3 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் தனியாத்தூள் போடுங்க. அப்புறமா உப்பை செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கான மசாலா நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. மசாலா நல்லா வெந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் திக்கான புளி தண்ணி ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 2 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா மசாலா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடி புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் மெதுவாக மீனை மசாலாவில் சேர்த்துக்கலாம். மீனை போட்டதுக்கு அப்புறம் கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்புறம் மீன் உடைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி லைட்டாக சுற்றி விடுங்க, அப்போ மசாலா மீனில் நல்லா கோட் ஆகும். பாத்திரத்தை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்க்குறேன். முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, மீன் குழம்பு செய்யும்போது மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல சூடான சாதத்தோட நல்ல காரமாக புளிப்பாக இந்த மீன் குழம்பை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக அருமையாக இருக்கும். சூப்பர் ஃப்ரெஷ்ஷான வஞ்சரம் மீன் வச்சு இந்த குழம்பு அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.